வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து மீஷோவில் வந்துங்க சப்பாத்திக்கு மாவு பிசைகிற ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேங்க. அதை ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. எனக்கு இன்றைக்கி தான் டெலிவர்ட் ஆயிருந்துச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க. எதுக்காண்டி நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, மீஷோவில் நம்ம போட்டோம் அப்படின்னம்னா தப்பாக வருதுன்னு சொன்னாங்க. அதாங்க பயத்தில் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. பேக்கிங் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரெட் கலரில் தான் ஆர்டர் போட்டேன். அதே ரெட் கலர்லேயே வந்திருக்குங்க, பரவாயில்ல. ரெட் கலரில் தாங்க நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதே ரெட் கலர்லேயே வந்திருக்கு. எந்த ஒரு டேமேஜும் இல்லைங்க. அவங்க சொன்ன எல்லாமே இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மூடிங்க. இது வந்து மாவு அளக்கிற கப்புங்க. இது வந்து மாவு பிசைகிறதுங்க. அதுக்குள்ளே வச்சு அந்த டப்பாக்குள்ளே வச்சு. இது வந்து தண்ணி ஊற்றுற கப்புங்க. இது வந்து அந்த மேலே மூடி அதுக்கு மேலே வச்சு சுற்றுற லிட்டுங்க. இது வந்து ஆயில் ஊற்றுற ஸ்பூனுங்க. இது வந்து அந்த ஹோல் அடைக்கிற மூடிங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் வந்திருக்குது. இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். அந்த மாவு பிசைறது உள்ளே வச்சுட்டு இந்த மூடியை போட்டுங்க லாக் பண்ணிக்கணுங்க. அந்த ஹோல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தண்ணியோ எண்ணெயோ ஊற்றிக்கிறதுக்காண்டி. இது வந்துங்க நம்ம வச்சு சுற்றுறது, மாவு பிசைகிறதுக்காண்டி இப்படி வச்சு சுற்றுறதுங்க. இது வந்துங்க அந்த ஹோலுக்கு இந்த மூடிங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த ஹோலை நம்ம மூடிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மீஷோவில் ஆர்டர் போட்டது இவ்வளோ தாங்க. நல்லபடியாக வந்திருக்குங்க. எந்த டேமேஜும் இல்லை, நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.